ஆவியானவர் உள்ள எதுக்கு தெரியுமா வர்றாரு? முதலாவது இயேசுவை போல மாத்துறதுக்கு தான் உள்ள வர்றாரு. மரியாள் சொல்றாங்க, நான் வந்து கன்னியா இருக்கிறேன், என்னால எப்படி குழந்தை பெத்துக்க முடியும் கேக்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னு சொன்னா கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வந்தாருன்னா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா கிறிஸ்து உன் மூலமாய் வெளிப்படுவார். அவர் தான் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தம்முடைய ஜனங்களை ரட்சித்து, தம்முடைய ஜனங்களுக்காய் ரத்தம் சிந்தி, தம்முடைய ஜனங்களுக்காய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தம்முடைய ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அவர் தான் இயேசு. ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி என்னால இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நான் எவ்வளவுதான் போறேன்னாலும், நான் எவ்வளவுதான் நினைச்சாலும், நான் பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல, நல்லா ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறேன் முடியல, நல்லா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் முடியல. உலக கவலைகளும் உலக பாரங்களும் என்னை நிறுத்துது, தேவைகளும் கஷ்டங்களும் என்னை அப்படியே நிறுத்துது. இந்த உலக வாழ்க்கை என்னை என்ன பண்ணுது? ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை போய் சிக்க வைக்குது. நான் எங்கேயோ லாக்கா இருக்கிறேன், நான் எங்கேயோ சிக்கி இருக்கேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எங்கேயோ என்ன பண்ணிருக்கேன்? நான் சிக்கி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவை உங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுத்துவார்.